அனைவருக்கும் வணக்கம். தன்னைத்தானே செதுக்கிய சிகரம் நிகழ்ச்சியில் என்னை பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க. அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட ஆரம்ப காலம் இப்போ பைரவா ரியல்ஸ், பைரவா டிவின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்திட்டுருக்கோம். ஆரம்ப காலத்தில் படித்து முடிச்சு எங்களோட குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். அப்பா அம்மா எல்லாம் படிக்காதவங்க தான். ஒரு கூலி தொழில் வேலை செஞ்சு தான் வந்தாங்க. அதில் எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நாங்கள் படித்து ஒரு 2009 ஒர்க்குக்கு போகும்போது ஆரம்ப காலத்தில் ஒரு டெல்காமில் ஒரு சூப்பர்வைசராக வேலை கிடச்சிச்சு. அந்த சூப்பர்வைசராக போகிறதுக்கு பைக் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையில் எடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு எனக்கு அந்த பைக்கு பெரிய இதாக இருந்துச்சு. அப்போ ஒரு பைக்கு 2009 அந்த சமயத்தில் ஒரு 50,000 விலை இருக்கும். அந்த பைக்கை நம்மளுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் யாருன்னா வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு எதுனா அந்த சமயத்தில் நான் உறவுகள் சில உறவுகள் உதவி பண்ணாங்க. அது குறிப்பாக சொல்லணும்னா என் மாமா கணேஷ்குமார் அவர்கள் உதவி செஞ்சாங்க. அவர் செய்த அந்த உதவியால் தான் என்னோடய வளர்ச்சி, இப்போ இருக்கிற வளர்ச்சிக்கு அவர் ஒரு ஆரம்ப புள்ளி. அதாவது கணேஷ் அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிள்ளையார் சொல்லி என் வாழ்க்கையில் போட்டு வச்சாங்கன்னே சொல்லலாம். அவருக்கு இந்த இதில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் அந்த சூப்பர்வைசராக போகும்போது எனக்கு வேலை எதுவுமே தெரியாது. போக போக அதில் கற்றுக்கிட்டு அடிப்பட்ட இது பண்ணி அப்படியே கற்றுக்கிட்டு வந்தேன். அப்போ ஆரம்பத்தில் ஒரு சூப்பர்வைசராக வேலை பார்த்து அதே டெல்காமில் அந்த டெல்காம்லேயே வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நான் ஒரு கம்பெனிக்கு ஆள்களை வேலை சேர்த்து விட்டுட்டே இருப்பேன், லேபரை சேர்த்து விட்டே இருப்பேன். இந்த மாதிரி லேபர் கேட்பாங்க, சேர்த்து விட்டே இருப்பேன். அப்போ ஒரு கட்டத்து மேலே மேனேஜர் என்ன சொல்கிறார், நீ இப்போ ஆள்களை இப்படி சேர்த்து விட்டே இருக்கு இல்லையா, இதுவே நீ கம்பெனிக்கு ஒரு ஒப்பந்தக்காரராக கான்ட்ராக்டராக நீ லேபரை சேர்த்து விட்டு நீ வேலையாக பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி லேபரை சேர்த்து விட்டு ஒரு ஒப்பந்தக்காரர் ஆகிறதுக்கு எனக்கு லேபரு தெரியல. அந்த நேரத்தில் ஒரு திருச்சொல்லியில் பனையூரில் ஒரு முத்துமணின்னு சொல்கிற அவர் தான் அண்ணன் தான் ஒரு லேபர் வச்சு வேலை பார்க்குற இதாக இருந்தார். அப்போ அவர்கிட்ட போய் நம்ம ஒரு சாப்பிட்டு தயார் பழக்கம், அவரோட பழக்கம். ஒரு அண்ணன் சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கேனே, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த அண்ணன் கொடுத்த ஒரு 5 லேபர் தான் ஒரு கட்டத்தில் அனைத்து தனியார் கம்பெனி, மொபைல் கம்பெனி, ஓஎஃப்சி கம்பெனி பூராமே லேபர் கொடுக்க முடிஞ்சிச்சு. கடைசியில் ஒரு சரியான ஒரு வளர்ச்சி. அன்றைக்கி அவர் பெரும் உதவி செஞ்சார். முத்துமணி அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த வளர்ச்சி கடைசியில் கேரளா, தமிழ்நாடு, சென்னை, கர்நாடகா போன்ற அனைத்து இதுலையுமே வேலை செஞ்சு, லேபர் வச்சு வேலை செஞ்சு எல்லா இதுவுமே நான் அந்த ஓஎஃப்சி இதில் ஃபீல்டில் பண்ணி கொடுத்தோம். அதே கம்பெனியில் நம்மளுக்கு தனியார் தொலைத்தொடர்பு இதுலேயும் நம்மளுக்கு வளர்ச்சியாச்சு. அதில் கடைசியில் பொறியாளராக, இன்ஜினியராக நான் வேலை பார்த்தேன். வேலை பார்த்து தொடர்ந்து ஒரு வளர்ச்சி எல்லாம் நல்லா இது பண்ணி போயிட்டே இருந்தோம். ஒரு கஷ்ட சூழ்நிலை என்னென்னா, அதில் தனியார் தொடர்பு கம்பெனி ஏர்செல் கம்பெனி மூடப்பட்டுச்சு. அந்த கம்பெனியில் தான் ஒப்பந்தம் எல்லாமே நம்ம பண்ணியிருந்தோம். அதில் பெரிய லாஸ் ஆகி திரும்பி பழைய நிலைமைக்கே சரிவுக்கு வர நிலைமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு விடாமுயற்சி ஏறும் தயங்காமல் மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் முயற்சி பண்ணி அந்த சில விஷயங்கள் அதுக்கான திரும்பி என்ன செய்யலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச தொலைத்தொடர்பு வேறு என்ன நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா பின்புலம் இல்லை, நம்மளுக்கு இந்த தொழில், குடும்ப தொழில் இருக்குது, இதை எடுத்து செய்யலாம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. அப்போ நம்ம செய்யலாம், என்ன யோசிக்கலாம்னும் போது இந்த டெல்காம்லேயே இந்த டிவி சேனல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதன் மூலம் இந்த சேனல்ஸ், டிவி சேனலில் பைரவா டிவி சேனலில் உருவாக்கணும். இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் சம்பாதித்த பணத்தில் அதில் நானும் என் நண்பர் முத்துக்குமார், அவரும் அதே மாதிரி தான் கீழேருந்து மேலே வந்த ஆட்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பைரவா டிவி, பைரவா ரியல்ஸ், அப்புறம் ஒரு தென்னிந்திய நுகர்வோர் மக்கள் உரிமை பாதுகாப்பு அமைப்பில் அந்த ஆர்கனைசேஷனில் 2 பேருமே ஒரு பொறுப்பில் இருக்கோம். நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்கேன், அவர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கார். அந்த ட்ரஸ்ட் மூலம் நம்மளுக்கான நாங்கள் எங்கிட்ட உதவி கேட்குறவங்க, எங்களால் கஷ்டப்படுறவங்க தெரிஞ்சு நாங்களாக அறியப்பட்டு பார்த்து அவங்கள எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் சம்பாதிக்கிற ஒரு தொகையிலேருந்து எடுத்து வச்சு, மாதம் எடுத்து வச்சு அந்த தொகையிலேருந்து சில பேருக்கு எங்களால் முடிந்த உதவியை செஞ்சு வரோம். இதே பாதி என்னென்னா, நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒரு வேலை நம்மளுக்கு ஒருத்தவங்க கூட்டு போகிறாங்கன்னா அந்த வேலையில் எனக்கு எதுவும் பிரயோஜனம் வருமா, எனக்கு அதில் காசு வருமானு பார்க்காம அந்த வேலை கூப்பிட்டாங்கன்னா அவங்கள போயிட்டு அந்த வேலையை நீங்கள் பாருங்கள். அந்த தெரியாத வேலையை கற்றுக் கொடுக்கும்போது அவன் நம்மளுக்கு குருவாகிறான். அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒருத்தவங்க கூப்பிடும்போது, நானாக டிரைவிங் ஸ்கூலில் போய் இதில் போய்னா நான் இது பண்ணலை. ஒரு டிரைவிங் தெரிஞ்ச நண்பர்கள் மூலம் அவங்களோட போவேன் வருவேன், அது மூலம் டிரைவிங் இப்போ கற்றுக்கிட்டேன்.
அந்த மாதிரி சில விஷயங்கள் போக போக தான் அதில் நம்மளுக்கு என்ன இருக்கும், பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா எந்த விஷயமே கற்றுக்கிற முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஒரு தொழில் வந்து கற்றுக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது நல்ல நண்பர்களும் வேணும், கெட்ட நண்பர்கள், அதில் நம்ம யாரை சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கான நல்லவங்களோட பழகினாலும் ஒன்றும் ஆகாது, இவங்களை கெட்டவங்களோட அவங்ககிட்ட எது நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை நீங்கள் எடுத்து நல்லா நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மூலம் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இது வளர்ச்சி வந்து கண்டிப்பாக வரும். இன்னும் நாங்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கோம், முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். தோல்வி வந்து பலமுறை தோல்வி தான் சந்திச்சிருக்கோம், வெற்றியும் அடைவோம். வெற்றியை தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.